ஏன்பா வண்டியில உட்காந்துக்கிற? அதுக்குதான் வந்தியா? இறங்கி அதை எடுத்து போடு. தலைவா எங்க தலைவா வைக்கணும்? நான் வைக்கிறேன். இது 30, இது 35, 65 ரூபா. அது 70 ரூபா தரணும் உங்களுக்கு நான். 70 ரூபா? ஆமா ஆமாக்கா. ஹலோ, சொல்லுப்பா. அண்ணா இந்தாங்க காசு. இல்ல தலைவா, அது அவங்க எடுத்து சரக்கு அவங்க கொடுத்துரு அவங்கள்ட்ட. நான் தனியா சரக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் எடுத்து போட்டு என்கிட்ட தனியா காசு. சரிங்கண்ணா. அதை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. சரிங்கண்ணா. எடுக்குவா? எடுங்கண்ணா எடுங்கண்ணா. ஏழு கிலோ இருக்குண்ணா. 70 ரூபா. 70 ரூபா தான் ஆகுதா? 70 ரூபா தான் ஆகுது. நான் ஒரு கோட்டருக்காக தேரும் பார்த்தேன். சரி கொடு. சரிப்பா, இந்த காசு போடுறேன் என் வீட்டுக்கார மட்டும் சொல்லாதுன்னா அவங்க போட்ட காசை அவங்கள்ட்ட கொடுத்துரு. இது நான் போடுறேன்னு சொல்லாத. காசை குடிங்குவாங்க. இந்தாங்கக்கா 70 ரூபா ஆச்சு. சரிங்கக்கா. சரக்கு ஏதாவது வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. என்ன வந்துச்சு? வண்டிக்கார அம்மா வந்து 2 மூட்டையும், வண்டிக்காரரை 3 மூட்டையும் போட்டாங்க. மொத்தம் 5 மூட்டை. எது இந்த மூட்டையா? ஆமாண்ணா. அந்த மூட்டை நீ தானே வாங்கி வச்ச, அது கூட உனக்கு தெரியாதடா? ஏன்னா புதுசா வந்த மூட்டைக்கு நீ வாங்கி வச்ச மூட்டை வித்தியாசத்துல எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கம் போனாங்கண்ணா. நேரா போனாங்களா? ஆமா ஆமாண்ணா. ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. சரிங்க பண்ற நீ வேற ஒருத்தவன்டா. உன் வீட்டுக்காரன் பண்ணது கொஞ்சமா நியாயமாமா? ஏன்னா என்னன்னாச்சு? என் கடையில் இந்த சரக்கு எடுத்து அவங்ககிட்ட போட்டு அதுக்கே காசு வாங்கிட்டு வந்துருக்காங்க. எல்லாம் கொஞ்சமா நியாயமா? இது எப்ப பண்ண? எவ்வளவு நான் வாங்கினேன் உங்ககிட்ட இருந்து? எவ்வளவுமா? 70 ரூபா வேணும்னு சொன்னமா. எங்கம்மா ஆளக்கணா? செத்த நேரம் இருக்க மாட்டானா? அவனும் சட்டை கட்டி போட்டு ஓடிடுறான். அவன் சட்டை கட்டி போட்டானம்மா. சட்டையில காசு இருக்கா பாருமா. காசு இந்த எடுத்து கொடுமா. என் காசை சட்டையில காசே காணானே. அவன்கிட்ட அந்த தொல்லைக்கு நான் இதெல்லாம் பண்ணிருந்தாங்கண்ணா. நீங்க கொடுத்த காசு நீங்களே எடுத்துன்னு போங்கண்ணா. சரி வரேன். வரட்டும். காலை எடுத்து உடைச்சு அடுப்புல வச்சிடறேன் நான். நல்ல வேலை, காசு எடுத்து முன்னாடியே போட்டுட்டேன். இல்லைன்னா வச்சுக்கா சட்டையும் கீசிட்டு இருப்பா, எண்ணெயும் கீசிட்டு இருப்பா. சட்டை தான் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு குழியில காயம்.